गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव राम राम वेलकम टू भोजनालय तमिल இன்னைக்கு நம்ம போஜனாலயில பார்க்க போற ரெசிபி நேந்திரங்காய் வச்சு சூப்பரா ஹோம்மேட் நேந்திரங்காய் சிப்ஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ ஓணம் வர போகிறது. ஓணம் ஸ்பெஷல் கேரளா நேந்திரங்காய் சிப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு கையில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டோம்னா அந்த வாழைக்காயோட அந்த இது பிசுக்குன்னு இருக்கு இல்லையா, அது வந்து கையில் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி பாருங்க, இந்த காய் இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி கீரல் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீரிக்கணும். ஃபுல்லாக உள்ள வரைக்கும் கீறக்கூடாது, லைட்டாக இப்படி கீறின்ட்டு இதை நீங்கள் லைட்டாக இப்படி எடுத்துனாலே ஃபஸ்ட்டு இந்த முனையை மட்டும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்படி எடுத்தேனாலே அது அழகாக வர ஆரம்பிச்சிரும். பாருங்க, பாருங்க, இந்த கோடு போட்ட இடத்துலேருந்து இப்படி லைட்டாக இப்படி உரிச்சோம் அப்படின்னாலே இது சூப்பராக அப்படியே வர ஆரம்பிச்சிரும். ஃபஸ்ட்டு ஒரு ஒன்று கட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறமா நீங்கள் அப்படி எடுத்தேனாலே சூப்பராக வர ஆரம்பிச்சிரும். பாருங்க, இது கட் பண்ணுறது மட்டும்தான் ஃபஸ்ட்டு வேலை. கட் பண்ணிட்டா சிப்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷாக காயாக இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பீலரில் சீவுறதை விட இந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் இந்த ஷேப் வந்து கொஞ்சம் மாறாமல் இருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி பீலரில் சீவினா வாழைக்காய் சீவுற மாதிரி சீவினோம் அப்படின்னா தோலை அது வந்து சிப்ஸ் போடும்போது ஷேப் நல்லா வராது. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்க. திரும்பவும் ஒன்று வேணாலும் நான் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு சைடும் கட் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு ஏதாவது ஒரு முனையில் லைட்டாக நம்ம இழுத்தோம் அப்படின்னா பாருங்க அப்படியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரியே எல்லா காயும் தோலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்னா கருக்காமல் இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வாழைக்காய்க்கு நேந்திரங்காய்க்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் பொடியும் தண்ணியும். இது எதுக்குன்னா நல்ல கலர் கொடுக்கறதுக்கும் உப்பு வந்து நம்ம தனியாக போட முடியாது, அதுக்காகவும் இதை கரைச்சி வச்சுருக்கோம். இதை வச்சு தான் நம்ம இந்த நேந்திரங்காய் சிப்ஸுக்கு உப்பும் மஞ்சளும் கலக்க போகிறோம். ஸோ இதை நல்லா கலந்துக்கணும், கரையிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆயில் பாருங்க. ஆயில் நான் ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். இது பொரிக்கிறதுக்காக என்ன ஆயில் காய வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 3/4 லிட்டர், மொத்தமாக ஒரு 3/4 லிட்டர் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் வந்து 1/2 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயிலும் ஒரு 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெயும் செக்கு தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, பியூர் கோகோனட் ஆயில், அதுவும் கலந்து விட்டுருக்கேன். ஸோ ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் இதுவும் கலந்து விட்டுருக்கேன். ஸோ வந்து எண்ணெய் வந்து சூடாயின்னு இருக்குது. இது இப்போ எப்படி சீவுறதுன்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி வறுவல் கட்டை சிப்ஸ் சீவுறது இந்த பாருங்க தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சிப்ஸ் சீவுறது ஸோ இதை எடுத்துக்கிறேன்.
இதோட இந்த பக்கத்தை வச்சு தான் நம்ம சீவ போகிறோம். இது எப்படி சீவுறதுன்னு காமிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த நேந்திரங்காயை இது தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அதை நல்லா ஃபஸ்ட்டு ஈரம் இல்லாமைக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஈரம் இருந்ததுன்னா அந்த ஈரம் அப்படியே போய் எண்ணெயில் தெரிச்சிரும். அதனால் ஈரம் இல்லாமல் நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துன்ட்டு கொஞ்சம் தடிமனாக சீவினாக்க இதுக்கு சிப்ஸுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக சீவுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே சீவ வேண்டியதான். பாருங்க, சூப்பராக ரவுண்ட் ரவுண்டாக வரும். நம்ம டைரெக்டாக எண்ணெயில் சீவுறது தான் ஈஸி. நல்லா ஒத்தையாக வரும். தனியாக நம்ம சீவி வச்சுட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி டைரெக்டாகவே எண்ணெயில் சீவிடலாம். ஸோ எடுத்து வச்சுருக்க எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி நான் ஒரே ஒரு காய் மட்டும் இப்போது சீவிக்கிறேன். நீங்கள் ரொம்ப நிறையா போட்டீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டின்றோம். அதனால் ஒன்று ஒன்றா கூட போடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1-2 போட்டு பார்த்துட்டு பழகிடுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போது எடுத்த உடனே ரொம்ப திருப்பக்கூடாது. கொஞ்சம் ஒரு சைடு வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பிக்கோங்க. நம்ம எந்த இதில் சீவினோம் பாருங்க, அது எவ்வளோ தடிமனாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சிப்ஸ் கட்டையாக யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நேந்திரங்காய் சிப்ஸுக்கு மெல்லிஸாக சீவக்கூடாது, கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா சூப்பராக வரும், க்ரன்ச்சியாக. தேங்காய் எண்ணெய் போட்டதுனால கொஞ்சம் லைட்டாக பொங்குறது. உங்களுக்கு ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தான் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மெதுவாக திருப்பி விடணும். பாருங்க, கலர் மாறிண்டு வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்பவே ஈஸி, கஷ்டம்லாம் கிடையாது. கடைகளில் விற்கிற மாதிரி அதே தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டோட ஹெல்த்தியாக நம்மளே பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காயாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தடிமனாக சீவணும். கையில் எண்ணெய் தடவின்னு பண்ணுங்க, அப்போ தான் வந்து கருப்பாகாமல் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் பொடி உப்பு மிக்சிங், அது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த சிப்ஸுக்கு கலர் கொடுக்கறது. இப்போ மெதுவாக திருப்பி விட்டுட்டு ஓரளவுக்கு ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த இதை சேர்க்கணும். வேகத்துக்கு முன்னாடி சேர்த்தோம் அப்படின்னா அது சேராது. அதனால் இந்த டிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓரளவுக்கு நல்லா வெந்து இந்த எல்லோயிஷாக அந்த கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது இந்த அளவுக்கு வெந்து கொஞ்சம் அந்த சலசலன்னு இந்த மாதிரி சத்தம் வர ஆரம்பிக்கிற போது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மஞ்சள் பொடி உப்பு கரைசல். ஸோ இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த மஞ்சள் பொடி உப்பு. இதை கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அல்லது 3/4 ஸ்பூன் மெதுவாக இப்படி அது எல்லாத்து மேலேயும் படுற மாதிரி விட போகிறோம். அது விட்ட உடனே ஒரு சலசலன்னு ஒரு சவுண்டு வரும். பயப்பட வேண்டாம், பார்த்து நிதானமாக விட்டுக்கோங்க. ரொம்ப விட்டுன்னா உப்பு கரிச்சு போயிடும். ஸோ கொஞ்சம் விட்டுட்டு கலர் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அதே சமயம் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து விடணும், அப்புறம் ரொம்ப உப்பு கூடி போயிடும். இப்போ பாருங்க, இதோட கலர் வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. சலசலன்னு சவுண்டு வரும் இந்த தண்ணி விட்டதுக்கப்புறமா. பயப்பட வேண்டாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது மொறுன்னு வெந்து ஓசை அடங்கின உடனே நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். இப்போ இது பாருங்க, நல்லா வெந்து இதோட ஓசை அடங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சலசலன்னு இருந்தது இல்லையா, அந்த சவுண்டு அடங்கி பாருங்க, அந்த பபிள்ஸ் எல்லாமும் அடங்கிட்டு வெறும்ன சிப்ஸ் மட்டும் மிதக்கிறது எண்ணெயில். இதை அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப விட்டோம்னா கருகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே நம்ம ஒரு ஆயில் டிஷ்யூவில் ஆயில் இஞ்சிற மாதிரி பேப்பர் போட்டு அதில் போட்டு இதை எடுத்துக்க வேண்டியது. இப்போது ஒரு ஈடு நம்ம எடுத்தாச்சு. இன்னொரு ஈடு நான் சீவி காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தண்ணியில் போட்டிருப்போம் இல்லையா, அதை நல்லா ஈரம் இல்லாமல் ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா
இது நான் சீவும் போது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மில் கூட வச்சுக்கலாம். அப்போ தான் கையில் வந்து ஆவி அடிக்காமல் இருக்கும். மெதுவாக இந்த மாதிரி சீவிக்க வேண்டியது. ரொம்பவே ஈஸி தான். வாழைக்காய் கூட கொஞ்சம் கனமாக இருக்கும், இது வந்து ரொம்ப ஈஸி சீவுறது. ஸோ அதே மாதிரி சீவிட்டு கொஞ்ச நாள் வெந்ததுக்கு அப்புறமா இந்த மஞ்சள் தண்ணி உப்பு விடணும். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுது. அதே மாதிரி லைட்டாக இது மாதிரி சலசலன்னு இது வரும்பொழுது, அதாவது ஒரு பாதி வேக்காடுக்கு மேலே வெந்ததுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி இந்த மஞ்சள் பொடி உப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். ஸோ நல்லா வந்து கலர் கொடுக்கும். இதே மாதிரி கலர் வந்து மொறுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்துட வேண்டியதான். இதே மாதிரி எல்லா நேந்திரங்காயும் சீவி எடுத்துக்க வேண்டியதான். பாருங்க, வெந்ததுக்கப்புறமா எடுத்துட்டுக்காங்க. இப்போது ரெண்டாவது ஈடும் வெந்து இது மாதிரி ஓசை அடங்கிடுது. அவ்வளோதான். இதை அப்படியே மெதுவாக சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி எடுத்துட வேண்டியதான். பாருங்க, நமக்கு எடுத்து போடும்போதே அப்படியே சத்தம் வரும். அப்படி சத்தம் வந்ததுனாலே கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா மொறுன்னு இருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சீவிக்க வேண்டியது. சூப்பராக இப்போ எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துட்டாச்சு. இதோட டெக்ஸ்டரும் கலரும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பாருங்க, ஒன்று நான் நொறுக்கி காமிக்கிறேன். எப்படி அழகாக சூப்பராக உடையிறது பாருங்க. அழகா ரொம்ப மெல்லிசாக சீவாமல் கொஞ்சம் திக்காக சீவிண்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக வரும். ஆறினா கூட நமக்கு பாருங்க சூப்பராக வரும். ஆற இன்னும் நல்லா மொறுன்னு இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான். இதில் உங்களுக்கு காரம் இல்லைன்னா அதாவது காரத்துக்கு காரப்பொடியோ இல்லை மிளகு பொடியோ வேணுன்னா கூட தூவிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸி தான். நம்ம வந்து காய் மட்டும் நல்லதாக பார்த்து வாங்கின்னு வந்துட்டோம் அப்படின்னா நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சலசலன்னு எப்படி சத்தம் வருதுன்னு பாருங்க. ஸோ அருமையான நேந்திரங்காய் சிப்ஸு, ஹோம்மேட் நேந்திரங்காய் சிப்ஸு ரெடி ஆகிடுது. எல்லாருமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.